வணக்கம், நான் நிர்மல். இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோக்கு அதை போய் பார்த்துட்டாங்க. மதுரைக்கு போனீங்களா? மதுரை விஜய் மாநாட்டுக்கு போகலையா? ஏன் போகல? நீங்க விஜய் ரசிகர் தானே? விஜய் ரசிகர் தானே? அப்புறம் ஏன் போகலாமா விஜய் மாநாட்டுக்கு? ஏன் போகல? வாயை திறந்து பேசுடா. ஏன்டா போகல? வாயை திறந்து பேசுறா. ஸ்கூல் இருந்துச்சா? அன்னைக்கு ஸ்கூல் இருந்துச்சா? நீங்க என்ன கிழமை ஸ்கூல் இருந்துச்சா? சரி, ஓகே. போயிருந்தேன்னா உன் நிலைமை என்ன ஆயிருக்கு தெரியுமா? போயிருந்தா உன் நிலைமை என்ன ஆயிருக்கு தெரியுமா? விஜய்க்கு என்ன நிலைமை ஏற்படுச்சு தெரியுமா? ஒருத்தன் விஜய் காலை பிடிச்சி கடிக்க போயிட்டான், இன்னொருத்தனை ஏறி வந்தவன தூக்கி பறக்க விட்டுட்டாங்க. சரியா? ஏண்டா அம்மா பெரிய மாநாடு கூட்டினீங்களே, கடைசியில் எதுக்கு மாநாடை கூப்பிட்டோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கருத்து இருக்கணும்ல. தீர்மானம் போட்டிங்களாடா அதில்? அங்கிள்னு சொல்லிட்டு யாரடா உங்க விஜய் வந்துட்டு லாஸ்ட்டாக சவுண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாரு? அங்கிள்னு யாரடா சொல்கிறாரு? உங்கள் விஜயை எல்லாரும் கழுவி ஊற்றுறாங்க. ஸ்கூலில் போய் நீ உட்காந்துக்கிட்டு காலையில் விஜய் மாதிரி பேசினேன்னு வச்சுக்கோ, உனக்கு என்னடா கிடைக்கும்? ஏய் வாத்தியாரே, என்ன நினச்சிட்டு இருக்க? அங்கிள் நீ என்ன நினச்சிட்டு இருக்க? ஒழுங்கா பாடம் நடத்துறியா என்ன? அப்படி பேசுனே வச்சுக்கோ, உனக்கு என்ன விழுகும்? செவிலே 2 அடி விழுகும். அப்படித்தானே உனக்கு? அப்போ பொது வெளியில பேசுவதற்கு இருக்கக்கூடிய பண்பு இருக்கு பாரு, அந்த பண்பு கொஞ்சமாவது விஜய் கிட்ட இருக்கா இல்லையா? இல்ல. நீ ஒரு விஜய் ரசிகன் தானே? லெட்டர் எழுதுறா, அன்புள்ள விஜய்க்கு நீங்கள் பேசுவது வர சரியே இல்லை. இப்போ டிபேட்ல என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டேன்னா, நேற்று டிபேட்ல என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டேன்னா, இப்போ இவர் பேசுனா தெரியுமா அங்கிள், அது பெரிய பஞ்சாயத்து ஆயிடுச்சு, பிரச்சனை ஆயிடுச்சு. இப்படி ஒரு அரசியல் தலைவர் கேடுகட்டத்தனமா அங்கிள்லாம் பேசலாமா? விஜயகாந்துக்கு வயசு என்னடா? விஜயகாந்துக்கு வயசு என்ன? நம்ம முதலமைச்சருக்கு வயசு என்ன? ஒரே ஒரு வயசு தாண்டா வித்தியாசம். ஆனால் விஜயகாந்துக்கு அண்ணன் விஜயகாந்த், எங்கள் அண்ணன் விஜயகாந்த் எல்லாத்துக்கும் முன்னோடியாக இருந்தாருங்க. ஆனால் ஒரு வயசு கூட போயிருக்கக்கூடிய முதலமைச்சர் வந்துட்டு அங்கிள். இப்போ என்ன பிரச்சனை ஆயிடுச்சு? விஜயுடைய அம்மா இருக்காங்க பற்றியில, அவங்கள ஆன்டின்னு சொல்லி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது தேவையா? இதெல்லாம் நல்ல பழக்கமா அரசியல்ல? சொல்லு. நான் ஏன் இந்த விஷயத்த உன்கிட்ட கேட்குறேன்னா, நீ ஒரு விஜய் ரசிகன் அப்படித்தானே? உங்களெல்லாம் என்ன பண்ண வேண்டியிருக்கு? மேலும் மேலும் என்ன பண்ண வேண்டியிருக்கு? கல்விப்படுத்த வேண்டியது இருக்கு, அப்படித்தானே? கற்றறிந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பசங்க செய்யக்கூடிய காரியமா அது? என்னடா ஆர்ப்பாட்டம் கொடூரமா நம்ம பேசிட்டு இருக்கும்போது எத்தனை பஸ்ல கிராஸ் ஆச்சு? ஒரு 6-7 பஸ் கிராஸ் ஆச்சா? என்னடா பண்ணிட்டு போனாங்க? பஸ்ஸுக்குள்ள பயங்கரமா என்ன பண்ணாங்க? சவுண்டு கொடுத்தாங்கல்ல, ஓன சவுண்டு கொடுத்தாங்கல்ல. உள்ள சீட் இருக்கும்போது ஏன்டா மேலே ஏறி உட்காந்தாங்க? அடங்கி இருக்க முடியல, பின்பக்கமா தொங்குறாங்க. வழக்கம் போல அந்த மீட்டிங்கில் அந்த ஆள் என்ன சொல்றாரு? உங்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப தேவை, மரத்து மேலே ஏறாதீங்க, வயரை பிடிச்சி இழுக்காதீங்க, அந்த பக்கம் போகாத, சேரை உடைக்காத. எத்தனை சேரடா உடைச்சிங்க? அது சொல்கிறான். முதல்ல நேற்று போன மாநாட்டில் எத்தனை சேரை உடைச்சிருக்கீங்க? 1000 சேருக்கு மேலே உடச்சி போட்டிருக்கீங்க. என்ன வேண்டா உங்களுக்கு பிரச்சனை? மண்டையில் ஏதாவது உங்களுக்கு கிளம்பிருமா? என்ன சார் தொங்கிடுச்சு தலை? விஜய் ரசிகர் தானே நீ? அஜித் ரசிகரா? வேற யார் ரசிகரும் இல்லையா? விஜய் ரசிகர்னு சொல்றதுக்கு இனிமே நீ வெக்கப்படணுமா வெக்கப்படக்கூடாதா? விஜய் அவ்வளவு நல்ல நற்பண்புகளுடைய காரியங்களை செய்யறாரா? எவனாவது ஒருத்தன் கட்சி தலைவர்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் கொடியை தூக்கி தலையில முண்டாசு கட்டிட்டு பரிவட்டம் கட்டிட்டு திரிவாங்களாடா? சொல்றா, நீயே சொல்றா. அது நல்ல செயலா? பொறுக்கித்தனமான செயலாடா அது?
பொறுக்கித்தனமா சரி. இப்போ நீ போற உன் யூனிஃபார்ம் டவுசரையும் கழட்டி தலையில சுத்திக்கிட்டு நீ ஸ்கூலுக்கு போவியாடா? ஏய் பார்த்தே இல்லைன்னு பண்ணுவியான்னு நீ கேட்குறேன். உன் யூனிஃபார்ம் சட்டையில கழுத்துல உடம்புல போட வேண்டிய சட்டையை கழட்டி தலையில 2 கிழிச்சு தலையில கட்டிட்டு போவியா? கொடிங்கிறது என்ன அணுகுமுறை? எதுக்காகடா கொடி கட்டுறாங்க? கொடி எதுக்காக கட்டுறாங்க? உன்னுடைய கொள்கையை விளக்குவதற்காக தான் கொடி கட்டுறாங்க. உனக்கு என்னப்பா கொள்கை? முந்தானத்து வரைக்கும் நீ என்ன பண்ணின? ஓ விஜய் போட்டோவுக்கு பின்னாடி பெரியார் போட்டோவை பின்னாடி போட்டுட்டு வந்த, சரியா? பெரியார் எங்கள் கொள்கை வழிகாட்டின்னு சொன்ன, சரியா? அப்புறம் என்ன கூந்தலுக்கு பின்னாடியே போய் கீதை புத்தகத்தை கையில வாங்கின. பெரியார் கீதை புத்தகத்தை வாங்கி எல்லா பக்கமும் பரப்புங்கன்னு சொன்னாரா? சரியா? அப்போ அவருடைய கொள்கை வாரிசா இருக்கக்கூடிய நீயே முன்னாடி வந்துக்கிட்டு பெரியார் அப்படிங்கிற ஒரு இதை காட்டுற, பின்னாடியே போய் இன்னும் கீதையை வாங்குற. நேத்திக்கு என்னடானா கருப்பு எம்ஜிஆர் விஜயகாந்த் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணா படத்தை பின்னாடி போடுற. அண்ணா என்னடா கட்சி ஆரம்பிச்சாரு? அண்ணா ஆரம்பிச்ச கட்சியின் பேர் என்ன? திராவிட முன்னேற்ற கழகம். அந்த கட்சிக்கு இப்ப தலைவர் யாரு? மாநில முதலமைச்சர் யாரு? முக ஸ்டாலின். அப்புறம் எதுக்கு அவர் பேரை கட்சியில் நீ இதுக்கு பின்னாடி போடுற? போட்டுட்டு முக ஸ்டாலினை வந்து திட்டுற. அண்ணா பேரை போடுற, முக ஸ்டாலின் முதலமைச்சரை திட்டுற. பின்னாடி எம்ஜிஆர் பேரை போடுற. எம்ஜிஆர் எந்த கட்சியில் ஆரம்பிச்சாரு? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிச்சாரு. இப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தலைவர் யாரா? எடப்பாடி பழனிசாமியை திட்டுற. ஏய் என்னங்கடா உங்க லாஜிக்கு? நாளைக்கு கலைஞர் பேரை போட்டுட்டு உதயநிதியை திட்டுவியா? உங்களுக்கு என்னதான் கொள்கைன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? நாடே அங்க அம்மளி தும்மளி ஆகிக்கிட்டு இருக்கு. இந்தியாவில் அங்கே ஓட்டை ஃபுல்லாக திருடிட்டு போயிட்டாங்க, ஆட்டையா போட்டுட்டாங்கன்னு சொல்லி நாடே அங்கே கலவரம் ஆகிட்டு இருக்கு. பீகார் தேர்தல் அதெல்லாம் உனக்கு தெரியுமில்ல? டெய்லி பேப்பர் வாசிக்கிற, நீ தலையங்க வாசிக்கிறல்ல? ஞானேஷ்கு பண்ணிருக்கக்கூடிய அட்டூழியங்கள் எல்லாத்தையுமே உனக்கு தெரியுதுல்ல? பேப்பர்ல போட்டு கிளின்னு கிளிக்கிறாங்கல்ல. ஒரு பதில் சொல்லாம பாஸ்ன்னு சொல்லிட்டு பாஸ் வந்துட்டு ஓடியே போயிட்டார்ல. இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை அது சம்பந்தமா கண்டனம் தெரிவிச்சிருக்கீங்களாடா நீங்க உங்க மாநாடு உங்க மீட்டிங்ல? இந்த மாதிரி பண்றதெல்லாம் அயோக்கியத்தனம். நான் ஊழலை ஒழிக்க வந்தவேன், இவ்வளவு பெரிய அட்டப்பாடர் ஊழல் எல்லாம் மோடி செஞ்சிருக்கிறாரு, இதை வந்து நான் சும்மா விட மாட்டேன்னு எதாவது சொன்னீங்களா? பம்முன்னு நம்ம வாசல்ல தூங்கிட்டு இருக்கிற பூனைக்குட்டி மாதிரி வந்துட்டு பம்மி வந்துக்கிட்டு இங்க வளர்ச்சி இந்தியாவிலேயே தனி மனித வளர்ச்சி குறியீட்டுல, பொருளாதார குறியீட்டுல எந்த மாநிலம் முதலிடம்? தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு அந்த அவார்டை கொடுத்தது யாரா? மோடி. மோடி வந்து தமிழ்நாடு முதலிடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு அவார்டு கொடுக்குறாரு, வாங்கிக்கிட்டு வர்றோம். அதே அமித்ஷா வந்து மதுரையில, இதே மதுரையில வந்துக்கிட்டு தமிழ்நாடு மோசம், ஊழல்ல மோசங்கிறீங்க. அங்க என்னடானா அவார்டை கொடுக்குறீங்க, இங்க வந்துட்டு மோசங்கிறீங்க. இங்க விஜயை விட்டுக்கிட்டு ரொம்ப ரொம்ப மோசம் அங்கிள், ரொம்ப மோசம் அங்கிள், ராங் ப்ரோ அப்படிங்கிறீங்க. என்னங்கடா உங்களுக்கு ராங்கு? என்ன உங்களுக்கு தான் தனியாக கிளம்பிருச்சா? அப்போ உங்களை பி டீமு சி டீம்னு சொன்னா இது உண்மையாகுமா பொய்யாகுமா? உண்மைதானா? என்ன அதை சொல்றதுக்கு மட்டும் அப்படி பம்புற நீ? விஜய் வந்துக்கிட்டு பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு சொம்படிக்கிறாருன்னு சொன்னா பம்புற. ஏதாவது ஒரு பேச்சையாவது எதிர்த்து இது வரைக்கும் கேட்டிருக்கீங்களா? பிஜேபி ஆர்எஸ்எஸை எதிர்த்து எவ்வளவு அட்டூழியங்கள் இங்கே நடந்துட்டு இருக்கு. ஒரு எழுத்து எடுத்து கேட்க மாட்டேங்கிறீங்க. நீங்க தான் மாற்றத்தை கொண்டு வர போறீங்களா? சொல்லுப்பா, மாற்றத்தை கொண்டு வர மாட்டீங்கல்ல? ஒரு தீர்மானத்தோட தான் தெரியுறீங்க. 3வது மாநாடு கூட்டினாருன்னா போவியா? போக மாட்டேல்ல. எங்க போ? ஸ்கூலுக்கு போவியா? ஸ்கூலுக்கு போ. உன் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் ரசிகர்கள்லாம் தெரியுறாங்கல்ல, அவங்க எல்லாத்துக்குமே சொல்ல, டே போங்கடா, ஒழுங்கா பள்ளிக்கூடத்துக்கு போங்கடா அப்படின்னு சொல்லு. போனேன்னா என்ன நடக்கும்? பவுன்சர் உன்னை எடுத்து என்ன பண்ணுவான்? அப்படியே கட்டி தூக்கி பறக்க விட்டுருவான்.
அசந்தேன்னு வச்சுக்க மண்டல் மூளைக்கு ஜாஸ்தியாகி விஜய் கையை காலம் கடிச்சு வச்சிருவேன். இதுதான் நடக்க போகுது. அதனால விஜய் கட்சிக்கு போகாத. போவியா? விஜய் ரசிகர்னு மட்டும் சொல்லுவானா? எத்தனை நாளைக்குங்கிறத பார்க்குறேன். சரியா? நாளைக்கு வீடியோ நாளைக்கு வீடியோ பாய்.